வணக்கம் தோழா. நம்ம ரீசெண்டாக ஃப்ரெண்ட்ஸோட மூணாறு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அது போன வீடியோ தான் இதுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மூணாறு ட்ரிப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. அதுவும் காரில் தான் போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம 7 மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் அது நடக்கவே இல்லை. ஒரு 11 மணிக்கு தான் கிளம்புனோம். அந்த டைமிங் ஆயிடுச்சு. இப்படியோ வர்றவங்க எல்லாம் ஒரு ஆள் 2 ஆள் லேட் பண்ணிடுறாங்க. அது என்ன பண்ணுறது, அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. சரி ரைட்டுன்னு பெட்ரோல் அடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பி போயிட்டே இருக்கும்போது நல்லா இருந்தது. கிளைமேட்லாம் சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு நீட்டாக கிளைமேட் இருந்தது. கொஞ்சம் தூரம் போனோடனே பொள்ளாச்சி தாண்டி உடுமலைப்பேட்டை வந்துருச்சு. ஸோ உடுமலைப்பேட்டை அங்கேருந்து ஒரு 8-9 கிலோமீட்டர் தான். நேராக கிளம்பிட்டோம். நீங்கள் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு எங்கேயும் நிறைய இடத்துல நிறுத்தாதீங்க. நாங்கள் நிறைய இடத்துல நிறுத்தி வந்தோம். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நிறைய எடுக்கணும்ல. ஸோ அதனால் எடுத்து வந்தோம். அதுலேயே எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போன தடவையும் ஒரு மூணாருக்கு ட்ரிப்பு போயிருந்தோம். நான் 2 பேரா. ஸோ அதுலேயுமே அந்த தப்பு தான் பண்ணணும். இதுலேயுமே கொஞ்சம் அந்த மாதிரி தப்பு தான் பண்ணிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 மணி 6 மணிக்கு மூணாறில் இருக்கிற மாதிரி போயிருங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி ரூம்ஸ் எல்லாம் கிடைக்குங்க. ஸோ அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டோங்க. நாங்கள் உள்ளே வந்தோடனே மெயினாக பிளாஸ்டிக் பாட்டில்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு நல்லது. தமிழ்நாடு செக் போஸ்ட்டில் எதுவும் பண்ண மாட்டாங்க. கேரளா செக் போஸ்ட்டில் கண்டிப்பாக செக் பண்ணி தான் அனுப்புவாங்க, எடுத்து வச்சுக்குவாங்க. ட்ரிங்க்ஸ் அடிக்காதீங்க, ட்ரிங்க்ஸ் பாட்டிலும் கொண்டு போகாதீங்க. இதுதாங்க கேரளா செக் போஸ்ட். தமிழ்நாடு செக் போஸ்ட் ஈஸியாக தாண்டி வந்துட்டோம். நாங்கள் ஈஸியாக செக் பண்ணிட்டாங்க. ஆனால் கேரளா செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செக் பண்ணுறாங்க. டிக்கி டோரு எல்லா பக்கமுமே இறங்கி பார்க்குறாங்க. பேக்கெல்லாம் நல்லாவே செக் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாடு போலீஸு இந்த மாதிரி செக்கே பண்ணலை. ஆமாங்க, நல்லா செக் பண்ணி ஒவ்வொரு காராக தான் செக் பண்ணி விட்றாங்க. டிரைவர்ஸும் போய் நம்ம சைன் பண்ணிட்டு தான் வரணும், வண்டி நம்பர் போட்டு. அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஏறினோடனே இந்த மூணாரோட அழகு உங்களை வெல்கம் பயங்கரமாக பண்ணுதுங்க. வாட்டர் ஃபால்ஸோட இந்த இடத்துல நின்று நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். நீங்கள் முதல்ல பார்த்த அந்த டான்ஸு இங்கே தாங்க கம்போஸ் பண்ணோம். இந்த மாதிரி பண்ணலான்ட்டு ஒரு இது பண்ணோம். நல்லா இருந்தது. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. பார்த்து கேர்ஃபுல்லாக. ஆமாங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக கொஞ்சம் தூரத்தை என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி உள்ளே ஏறும்போதே பனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நாங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்போவே செம்மையாக இருந்தது. இடம் சூப்பராக இருந்தது. மூணார் போகாதவங்க கண்டிப்பாக சீக்கிரமாக போய் பாருங்கள். இந்த குளிர் ஜனவரி வரைக்கும் இருக்கும். டிசம்பரில் போன குளிர் பயங்கரமாக வேறு லெவலில் இருந்தது. போகவே ஒரு 10-12 கிலோமீட்டரு நீங்கள் அந்த மறையூரெல்லாம் தாண்டிட்டீங்கன்னா மூணார் போகிற எல்லாம் ஒரு 10 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயங்கர மிஸ்டாக தான் இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கர மிஸ்டாக இருந்தது. பனி மூட்டமாக தான் இருக்குங்க. பக்கத்தில் போகிற காரு கூட தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தது. போகும்போதும் வரும்போதும் இந்த டிசம்பர் குளிர் அனுபவிக்கணுங்க. அதுதான் சூப்பராக இருந்தது. இடம் வேற லெவலில் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த சீசனில் போய் பாருங்கள். மூணாறு உங்களுக்கு சொர்க்கமாக தெரியுங்க. பாருங்க போகும்போது எவ்வளோ பனிமூட்டமாக இருந்ததுன்னு. எங்கே நேரமோ என்னன்னு தெரியல. போகும்போது ஒரு யானையை கூட பார்க்கல. ஒரு குரங்குகளை நிறைய பார்த்தோம், அவ்வளோதான். வேறு மானு யானையெல்லாம் பார்க்கல. நீங்கள் மூணாறு போயிருக்கீங்களா? யானை குரங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. செம்மையாக இருந்தது அந்த ஃபீலு. ஜன்னல் கதவை திறந்து விட்டு அப்படியே ஹாயாக தலையெட்டி பார்த்தா செம்ம ஃபீலாக இருந்ததுங்க. செம்ம சூப்பராக இருந்தது. பனி மூட்டம் சூப்பராக இருந்ததுங்க. கிளைமேட்டு வேறு லெவல். நம்ம என்ன தப்பு பண்ணோம்னா மூணாறு இந்த டைத்துக்கு போயிருக்கக்கூடாது. இதை விட கொஞ்சம் முன்னாடி போயிருக்கணும். நம்ம கேம்ப் ஃபயரோட ரூம் எடுக்கணும்னு தான் என்னோட ஆசை. போன தடவை வந்தப்பையும் இந்த கேம்ப் ஃபயர் இல்லாமல் தான் எடுத்தோங்க. ஸோ அதுதான் ரொம்ப இதாகி போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்